ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோலயே நம்ம கோவால ஹோட்டல் செக் இன் பண்ண வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம ரூமை செக் இன் பண்ணிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. பிகாஸ் வந்து நம்ம ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சதுனால நல்ல தூக்கமா இருந்துச்சு. சரின்னு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. பிகாஸ் நமக்கு ஈவினிங் டைம்ல தான் வந்து நம்மளுடைய சைட் சீயிங்குமே இருந்ததுனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நம்மளோட டின்னர் க்ரூஸ்க்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. இந்த டின்னர் க்ரூஸ் வந்து நம்ம பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆன ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி வந்து இதோட சார்ஜஸ் எல்லாம் அதுலேயே இன்க்ளூடட். ஈவினிங் நம்மள பிக்கப் பண்றதுக்கு க்ரூஸ்லேருந்து வந்து பஸ் வந்துருச்சு. நாம வந்து பாகா சிட்டில தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அங்கேருந்து நம்ம இப்போ வந்து பாஞ்சம் சிட்டி கோவாக்கு வந்து போக போறோம். அது வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ் டிராவல் இருந்துச்சு. நாங்க தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆள் போல பஸ்ல போர்ட் ஆக. பிகாஸ் நாங்க பஸ்ல ஏறும்போது யாருமே இல்ல. பஸ்ஸே காலியா இருந்துச்சு. அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்ஸ்ல வந்து எல்லாரையும் வந்து போர்ட் பண்ணாங்க. நம்ம வந்து கோவாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கோவாக்கு வந்து மாண்டோவி ரிவர் தான். இப்ப அந்த ரிவர்ல தான் வந்து க்ரூஸ் வந்து நம்ம போக போறோம். அந்த பிளேஸ்ல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் க்ரூஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் க்ரூஸ் வந்து சார்ஜஸுமே வந்து டிஃபர் ஆகும். நாம இன்னைக்கு வந்து ஸ்வஸ்திக் க்ரூஸ் அப்படின்னு வந்து ஒரு க்ரூஸ்ல தான் போக போறோம். ஒவ்வொரு க்ரூஸுக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த போர்டிங் பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம புக் பண்ணியிருக்க க்ரூஸ்க்கு எந்த இடத்துல போர்டிங் பாயிண்ட்டோ, நம்மளோட பஸ் வந்து அந்த இடத்துல போய் நம்மள விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த க்ரூஸ் வந்து ஒரு 3 டூ 3 1/2 ஹவர்ஸ் வந்து நம்ம அந்த மாண்டோவி ரிவர்லயே வந்து சேல் பண்ணுவோம். சேல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்மள திரும்பி அந்த போர்டிங் பாயிண்ட் இருக்க இடத்துலயே விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்மள திரும்பி அந்த பஸ்ஸே வந்து கூட்டிட்டு போய் நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் ஹோட்டல்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. இதுதான் வந்து இந்த க்ரூஸோட ப்ரொசீஜர். க்ரூஸோட பேக்கேஜ்ல நமக்கு எதெல்லாம் இன்க்ளூடட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரம் த ஹோட்டல் வந்து இதுல இன்க்ளூடட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுல வந்து ஸ்டார்ட்டர்ஸ் அண்ட் அன்லிமிட்டெட் புஃபே வந்து நமக்கு டின்னர் வந்து இந்த க்ரூஸ்ல வந்து இன்க்ளூடட். நெக்ஸ்ட் டிஜே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டர்ஸுமே இன்க்ளூடட். நெக்ஸ்ட் ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 2மே இருக்கு. 2க்கான கூப்பனுமே நம்ம உள்ள போகும்போதே நமக்கு தந்துருவாங்க. எதர் உங்களுக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த க்ரூஸ்ல செயில் ஆயிட்டு இருக்கும்போதே வந்து நம்மளுடைய அந்த பாஞ்சம் சிட்டி சொல்லியிருந்தேன்ல, அதோட ஓவர்வியூ அண்ட் நெக்ஸ்ட் அங்க இருக்க அவங்களோட ஸ்பெஷலான கேபிள் பிரிட்ஜ் அந்த மாண்டோவி ரிவருக்கு நடுப்புற போயிட்டு இருக்க அந்த கேபிள் பிரிட்ஜோட வியூ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரிவர்ல தான் இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இருக்கு. ஃபிஷிங் வந்து இந்த பிளேஸ்ல பண்ணி தான் அதர் பார்ட்ஸ் ஆஃப் கோவாக்கு வந்து இவங்க சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளேஸுமே வந்து நமக்கு காமிப்பாங்க. இப்ப நீங்க கோவா வரீங்க அப்படின்னா, இந்த க்ரூஸ் செயிலிங் வந்து உங்களோட ஐட்னரில வந்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். பிகாஸ் நல்லாவே இருந்துச்சு. நல்லா எங்கேஜிங்காவும் இருந்துச்சு. டிஜேலாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்ப எங்கேஜிங்காவே இருந்துச்சு. ஈவன் வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறோம்னா, உங்க கிட்ஸுக்குமே வந்து ஸ்பெஷலான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. நாங்க அந்த க்ரூஸ் போன அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ வந்து இன்னுமே வந்து நெறைய ஸ்பெஷலான ஈவென்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க கோவா போயிருந்தது வந்து லாங் வீக்கெண்ட் டைமு. பிகாஸ் வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே வந்துச்சு இல்லையா? அதனால நெறைய பேர் வந்து வெக்கேஷன் வந்திருந்தாங்க கோவாக்கு. ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கிரவுடடாவே இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளோட க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி செயில் ஆக ஆரம்பிச்சோனே, நமக்கு வந்து ஸ்டார்ட்டர்ஸ் வந்து தர ஆரம்பிச்சுட்டாங்க. அத சாப்பிட்டு முடிச்சதும், ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி ஹாப்பி ஆக்குற மாதிரி, ஒரு டால் ட்ரெஸ்ட் அப்ல வந்து ஒருத்தர் வந்து கிட்ஸ் கூடலாம் விளையாடி, அவங்களுக்கு பிடிச்ச மாரி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி, அவங்கள டான்ஸ் ஆட வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாவும், பசங்களும் டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரி காம்போலாம் வச்சு, கிட்ஸ் கூட வந்து நல்ல என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கப்பிள் டிஜேலாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் கப்பிள் டிஜேல வந்து நம்ம எல்லாருமே கப்பிளா டான்ஸ் ஆடலாம். நெக் நம்மளுடைய டான்சிங் வைப்க்கு ஏத்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி, நல்லா வந்து ஹைலி வைபான சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணாங்க. நல்ல ஒரு வைபாவே இருந்துச்சு. நம்ம ஆட வேண்டான்னு நெனச்சாலும், அங்க ப்ளே ஆகுற சாங்ஸ்க்கும் நம்மள சுத்தி எல்லாரும் டான்ஸ் ஆடுறதையும் பார்த்தா, நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டான்ஸ் ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் டிஜேலாம் போன பிறகு, அவங்களுடைய ட்ரெடிஷனல் டான்ஸஸ், அவங்களுடைய ட்ரெடிஷனலான சில கல்ச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பத்தி நமக்கு சொன்னாங்க. அத டான்ஸ் ஃபார்ம்ல வந்து நமக்கு ஆடியுமே காமிச்சாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஏன்ஷியன்ட் கோவா டைம்ல வந்து எப்படி இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல யூரோப்பியன்ஸ் உடைய டச் வந்து நெறையவே இருந்துச்சு.
நான் கோவா போனதுலருந்து அங்க நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னதுன்னா, நெறைய பில்டிங்ஸ் வந்து அந்த யூரோப்பியன், இட்டாலியன் ஸ்டைல்லயே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நெறைய ஃபாரினர்ஸுமே வந்து இங்க டிராவல் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க அந்த கார்ஸ்லலாம் கூட போறதில்ல. ரெண்டல் பைக்ஸ் எடுத்து அதுல தான் வந்து டிரைவ் பண்ணி போறாங்க. நாங்க மோஸ்ட்லி நெறைய இடத்துல பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. நோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிங்ஸ் வந்து டிஜே மியூசிக் ப்ளே ஆகும்போது, அந்த ரிங்க வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். 2, 2 கிட்ஸ்க்கா. அந்த மியூசிக் வந்து ஆஃப் ஆன பிறகு அது யார்கிட்ட இருக்கோ, அந்த கிட்ஸ் வந்து அவ்வளதான் எலிமினேட்டட். அவங்க வந்து வெளியில போயிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் சில கேமிங் செஷன்ஸ் எல்லாம் போச்சு. அதுவுமே கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்ச பிறகு கீழ போயிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பஃபேல சாப்பிட்டோம். நம்மளுடைய குசைன் இல்லனாலும், பான் இண்டியா குசைன் வந்து அதுல இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்டோட ஃபுட்ஸுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. திருப்தியா சாப்பிட்டுட்டு, திரும்பி நம்ம போர்ட் ஆகி நம்மளுடைய ரூமுக்கு வந்து போயாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான கோவா விளாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.